டெலிவரி பார்ட் 3 பார்க்கலாமா? காலையில எழுந்திரிச்சு பாலை குடிச்சிட்டு உட்காந்து நம்ம பெரிய வயசுல தேடிட்டு தான் அவன் வந்தாச்சு. குட்டி வயசுல தேடனா அவனுமே அவன் பின்னாடியே வந்தாச்சு. செகண்ட் டெலிவரி அப்படின்னோடனே எல்லாத்தையும் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படி இல்லை, பெயின் வந்துரும்ட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட் மாதம் ஸ்கேனுக்கு போய் பார்க்கல தண்ணி லெவல் 2க்கு போயிருச்சு. இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸ்கேன் பண்ண இடத்துல இருந்து அப்படியே போய் தம்பியை வெளில எடுத்தாச்சு. அது ஆச்சி ஹாஸ்பிட்டல், அதாவது அம்மாவுக்கு சித்தி ஹாஸ்பிட்டல்னால நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஆச்சி இறந்தனால அங்கே போகாமல் இங்கே வேற ஹாஸ்பிட்டலில் காமிச்சாச்சு. ஹாஸ்பிட்டலும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. லாஸ்ட்டாக பேபி மூமெண்ட்டை அப்படி கேப்சர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எல்லாரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை 8 மணிக்கு முன்னாடியே சாப்பாடை நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே கூப்பிட்டாங்க. சரி நம்மளை ஆப்ரேஷன் பண்ண தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு உள்ளே போனால் லெட்டரில் சைன் வாங்கிட்டு அப்படியே நம்மளை அனுப்பிச்சி விட்டாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா குட்டீஸ் 2ம் பந்து வாங்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, வீடியோ லென்த்தாக போகிறதுனால டெலிவரியாக்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, முத்தம் கொடுங்க. குட்டி பாப்பா முத்தம் கொடுங்க. பச்சிட்டு குடு 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 சீக்கிரம் குடு. முத்தம் கொடுங்க. 2 பேருக்கும் குடு குடு. சரி சரி.